தமிழ்நாட்டு மாதர் சங்கம். எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உத்தமி ஊரை விட்டு போனாலாம், ஊரில் இருக்கிற எல்லா உத்தமனுங்களும் பாதுகாப்பு போனானுங்களாம். அதுதான் எனக்கு ஆச்சரியம். சீமான் அவர்கள் ரெதினான்ற பொண்ணுக்கு நீதி கேட்டார். அந்த பொண்ணுக்கு நடந்தது அநீகம் அக்குறமும். 200 கோடியில் கல்யாணம் பண்ணியிருக்கான், 300 சவரன் நகை கொடுத்துருக்கான், 75 லட்சம் ரூபாயில் கார் வாங்கி கொடுத்துருக்கான். பணத்திலே புரண்டு இருக்கிற அளவுக்கு அவங்ககிட்டையும் பணங்குது, இவங்ககிட்டையும் பணங்க. ஆனால் அந்த பொண்ணை குடும்பப்படுத்தி டார்ச்சர் பண்ணி ஒரு சைக்கோ குடும்பம் கொலை செஞ்சுருக்குறது. அந்த பொண்ணு கிடைச்சல 60 நாளில் தன் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டா. இந்த மாதிரி இன்னும் எத்தனை பெண்கள் இருப்பாங்களோ, எத்தனை பெண்கள் வாழ்க்கையை தொலைப்பாங்களோ. இதுக்கு சும்மா சீமான் மேலே கேஸ் கொடுக்க வரவங்க, சும்மா நாம் தமிழ் கட்சி மேலே வந்து இந்த மாதர் சங்கம் கம்ப்ளைண்ட் கொடுக்குது. இந்த பொண்ணுக்கு நீதி கேட்கக்கூடாதான்னு சீமான் கேட்டான். இதில் ஏதாவது தப்பு இருக்கா? தமிழ்நாட்டு பெண்கள் தப்பு இருந்தால் சொல்லுங்கள். இந்த மாதர் சங்கன்ற பேரில் திமுக கும்பல்கள் செய்யும் அட்டுழியங்கள் இப்போ சீமானுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாராம். சீமானுக்கு எதிராக என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்க? மாதர் சங்கத்தை அசிங்கப்படுத்தினாரா? எப்படி? மாதர் சங்கம்னா என்ன? பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் முன்னே வந்து நிற்கிறது தானே ஆரம்பிச்சிங்க. அதை என்றைக்காவது பெண்களுக்கு எதிராக செயல்படும் தப்பு நடக்கும்போது எதிர் பண்ணிக்கிறீங்களா? கிடையாது. அது எந்த கட்சிக்கு மேலே பலவீனமாக்குது அது மேலே போட வேண்டியது, எதிர்கட்சி ஆளுங்கட்சி எதிராக வாங்கி தண்ண வேண்டியது. இப்படி கீழ்த்தனமாக நடந்துக்கிறீங்களே, நீங்களா வெக்கம் இல்லையா? மாதர் சங்கம் எதுக்கு ஆரம்பிச்சிங்க நீங்கள்? ரெதினியான்ற பொண்ணுக்கு நீதி வேணுமா வேணாமா? இன்னும் இந்த வரதட்சணை கொடுமை கோடிக்கணக்கில் வச்சுருக்கிறவனே செய்கிறான். சாமானிய மக்கள் எவ்வளோ இப்போ சாமானிய மக்களாவது பரவாயில்ல, பொட்டேஷன் வாழ்கிறான். இன்னுமே புரியல, யார் பக்கம் பேசுகிறதுன்னு தெரில. அப்போது இந்த மாதர் சங்கன்றது திட்டமிட்டு திமுகவின் கைக்கூலியாக சிலர் செயல்படுகிறார்கள். மாதர் சங்கத்தை மொத்தமாக இருக்கிற எல்லாரையும் நான் குறை சொல்ல விரும்பல. அதில் சிலர் திமுக கைக்கூலிகளாக செயல்படுகிறார்கள். சீமான் என்ன பெண்களுக்கு எதிராக செயல்பட்டாரா? சொல்லு பார்க்கலாம்.